எனது நீண்ட உரையினுடைய முத்தாய்ப்பாக புகழ்பெற்ற அமெரிக்க கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்களுடைய கவிதை வரிகளை நான் நினைவு கூற விளைகிறேன். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இக்கவிதை வரிகள் உழைப்பு 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 என ஓயாது, இமைப்பொழுதும் கண் துஞ்சாது, தமிழ்நாட்டின் நலன் குறித்து எந்நாளும் சிந்தித்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகச்சரியாக பொருந்தி வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையில் மகத்தான தலைவர்கள் ஒருவராக வரலாற்றில் இடம்பெறவிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை உறுதி செய்திடும் வகையில் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளம் அமைத்திட நாம் இருமடங்கு உழைத்திடுவோம். இந்த வரவு செலவு திட்டத்தினை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் நல்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் என் மனமிறைந்த நன்றிகளை நான் உருவாக்குகிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் முதன்மை செயலாளர் திரு தா உதயச்சந்திரன் ஈயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு.